ஞானஸ்தானம் எடுக்கிறது பரலோகத்துல பிரவேசிக்க ஒரு வழிமுறை. பரலோகத்துல யாரெல்லாம் பிரவேசிப்பதில்லை? மத்தேயு 5:20 மலை பிரசங்கத்துல, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதிகளும் உங்கள் நீதி அதிகமாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாவது மலை பிரசங்கத்திலே மத்தேயு 7:21 என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இல்லாமல் என்னை இல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அடுத்து பார்க்கலாம் சீசர்களுக்கு மத்தேயு 18:3 இந்த குழந்தையை அதற்றது நிமித்தம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்றதை பார்க்கலாம். அடுத்து மார்க் 10:15 இந்த வசனத்தை வேற மாதிரி எழுதியிருப்பாங்க. எப்படின்னா, எவனாயிலும் சிறுபிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா அழகா சொல்வாரு 9:62 ஊழியத்துக்கு கூப்பிட்டோன்னே நான் வீட்டில் அனுமதி வாங்கிட்டு வரேன், சரிங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? எங்க தாத்தாட்ட கேட்கிறேன், எங்க அப்பாட்ட கேட்கிறேன், சித்தப்பாட்ட கேட்கிறேன், மாமாட்ட கேட்கிறேன், மச்சான்ட்ட கேட்கிறேன். மாமாவோ மச்சாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ நமக்காக சிலுவையில மரிக்கல, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். ஞானஸ்தானம் எடுனா அது எடுக்கணும், அது கீழ்ப்படிதல், சரிங்களா? அப்ப அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, லூக்கா 9:62 தன் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. கலப்பையின் மேல கையை வச்சிட்டோம்னா ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசுதான் நமக்கு முன்பாக அவருடைய சமூகம் போகும், பின்பாக அவருடைய மகிமை காக்கும். நம்மளை மேலே இஸ்ரவேலை பறந்து காக்கிற பட்சியை போல அவர் காத்து கொண்டிருப்பார். யோவான் 3:5 இந்த நிக்கோதேமு அவன் இஸ்ரவேல்ல ஆசாரியனா எருசலேம்ல இருக்கிறவன். அவன் ஒரு லேவி கோத்திரம் தான். அவன் இயேசுடைய அந்த பிரசங்கம் அவருடைய அற்புதத்தெல்லாம் பார்த்து மலைத்து போறான் பாருங்க. அவன் கிட்ட நைட்டு வர்றான். பகல்ல வந்தா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க சொல்லிட்டு நைட்டு வந்து என்ன சொல்றாரு? தேவன் உங்களோடு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள்லாம் நீங்க பண்ண முடியாது அப்படி சொல்லும் பொழுது நிறைய சந்தேகங்களை கேட்கிறாரு. அப்ப நிக்கோதேமுக்கு, அந்த பரிசேயன் எனப்பட்ட நிக்கோதேமுக்கு, போதகன் எனப்பட்ட நிக்கோதேமு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப அவனுக்கு புரியல. அநேக இந்த பழைய ஏற்பாட்டு போதகர்களுக்கு நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டுடைய ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டில் தான் ரகசியம் இருக்கு, 2ஆம் வருகை இருக்கு, 666 இருக்குது, சாத்தானை அடைபடுகிறதெல்லாம் இருக்குது, நித்தியமா அவரோட வாழ போறதெல்லாம் இருக்கு. அநேக ரகசியங்கள் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது. இயேசு சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். ஞானஸ்தானம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் வித்தியாசமா இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு பாவ நிவர்த்தி நாள்னே அவங்க வச்சிருக்காங்க. யூதர்கள் அந்த திஸ்ரி மாசம் 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி நாள் ஒன்று இருக்குது. சகல இஸ்ரவேலர்களுக்கும் சேர்ந்து பாவ நிவர்த்தி பண்ணுவாங்க. அதோட அந்த வருஷத்துல அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் போச்சுன்னு அவங்களாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, சரிங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி சரியா கை கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் காலம் வரும்பொழுது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார்? அது ரொம்ப முக்கியமானது, நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். முன்மாதிரியை காட்ட